My dear students, this is class 12 maths exercise 10.6ல question number 1 பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணணும்னா dy எங்கே இருக்குது பாருங்கள், dy கடியில் dx கொண்டு போயிடுங்க. அதாவது dy by dx. இப்போது இந்த என்டையர் திங் வந்து இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுங்கிறது டிவிஷனுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், x ப்ளஸ் y cos y by xன்னு இருக்குது இல்லையா? இது கடியில் எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சைடு மாற்றி எழுதிக்கலாம். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் பை எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ். இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்போ v எங்கே வச்சுட்டு x இந்த சைடு கொண்டு வந்தால் v ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் ஒய் பை எக்ஸ் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே v போட்டுருங்க. ஒய் பார்க்குற இடத்துல vx போடுங்க. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டு சைடிலும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை இப்போ பாருங்கள், dy பை dx இந்த இடத்துல uv மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த v சைலண்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். அப்புறமா எக்ஸ் சைலண்ட், விஏ எக்ஸுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 3யை நம்ம ஈக்குவேஷன் 1க்குள்ளே போட போகிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கிற இந்த ஆன்சரை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது v ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். ஓகே, இந்த டிவி பை டிஎக்ஸ் பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 3 யூஸ் பண்ணி நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அதாவது புட் 2 and 3 in 1. இது தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகேவா? இந்த சைடில் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்க்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் இல்லையா? ஸோ ஒய்க்கு பதிலாக விஎக்ஸு காஸ் ஒய் பை எக்ஸுக்கு பதிலாக வி. ஓகே, வி கீழே எக்ஸ் அப்படியே வரும், காஸ் ஒய் பை எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு வி. ஓகேவா? தென் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ், இந்த வியும் அந்த சைடில் கொண்டு போய்டுறோம். அப்போ மைனஸ் வி ஆகிடும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, இதுலையும் எக்ஸ் இருக்குது, இதுலையும் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ எக்ஸ் இந்த இடத்துல 1, இங்கே வி காஸ் வி, கீழே எக்ஸ் காஸ் வி. இப்போ இந்த வி இந்த சைடு வந்து மைனஸ் வி ஆகிடும். ஓகேவா? இந்த வி கடியில் ஒரு 1 போடுவோமா? இப்போ இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்புறமா எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 1க்கும் காஸ் விக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ 1 இன்ட்டு காஸ் வி தான் எல்சிஎம். ஓகே, அப்போது எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ், அதாவது 1 ப்ளஸ் வி காஸ் வி ஆஸ் இட் இஸ் வந்துடும். பட் இந்த இடத்துல இவங்களை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண இல்லையா? அதாவது மேலேங்களையும் காஸ் வியால் மல்டிப்ளை பண்ண இல்லையா? அப்போ மைனஸ் வி காஸ் வி. இப்போ ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் வி. ஓகே, இந்த ஆப்ரேட்டரை வந்து செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சைடு கொண்டு போனோம்னா டிஎக்ஸ் மேலே, எக்ஸு கீழே. இந்த அடியில் இருக்கிற காஸ் வி அந்த சைடு கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன் போயிடும். அப்போ டிவி இங்கே தான் இருக்குது. அப்போ காஸ் வி டிவி. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு சைடில் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் போத் சைட். அப்போ பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் வி டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப், இதை வந்து 1 பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, காஸ் வியோட இன்டகிரேஷன் சைன் வி. இந்த பக்கம் 1 பை எக்ஸுக்கு லாக் எக்ஸு, இங்கே லாக் எக்ஸ் வந்த பிறகு நம்ம அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டையும் லாக் சின்னு எழுதலாம். வெறும் சி எழுதுறதுக்கு பதிலாக லாக் சின்னு எழுதலாம். இப்போ நம்ம விக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் வி. இங்கே வி யார் பாருங்கள், v ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். கரெக்டா? ஸோ
sin விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு இந்த ரெண்டு லாகும் ஒன்றா சேர்த்துடலாம். அதாவது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏபி. ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி இதை வந்து லாக் எக்ஸி அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சர். எப்பவுமே மாடலில் போடணும். இதை வந்து லாகில் வந்து இப்போ நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது இல்லையா, அதனால லாக் மாட் எக்ஸி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.